ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு. அதுக்கு அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? பூஜையெல்லாம் பண்ணிட்டு நைவேத்தியத்துக்கு வேணும். அதுக்கு புட்டு பண்ணியிருக்கேன் நான். புட்டுல அரிசிய ஊற வச்சு ஒரு வகையில பண்ணலாம் அரைச்சு. நான் ஏற்கனவே வரட்டரிசி வீட்டில் அரைச்சி வச்சிருந்த வரட்டரிசிய ஒரு சின்ன கிண்ணியில் ஒரு கிண்ணி எடுத்துன்னு இருக்கேன். நல்லா வறுத்துக்கிறேன் செவக்க. இப்போ அதே அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுண்டு தள தள தளன்னு திளைக்க விட்ட பின்ன அந்த தண்ணியை வறுத்த அரிசியோடு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆவியில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருந்தால் நல்லா பொல பொலன்னு வேகும். பாருங்கள், இப்போ நான் தண்ணி விட்டுண்டதை நல்லா சேர்த்துக்கிறேன். இப்போ மூட்டையாக கட்டி இட்லி பானையில் இறக்கிடுறேன். அதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அதை வேக விடணும். இப்போ இந்த மீன் டைம் அதே கடாயில் நெய் 4 ஸ்பூன் ஊற்றிண்டு கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு நல்லா பொடியாக எடுத்து போட்டு வறுத்துக்கிறேன். அது கூடவே அந்த நெய்யிலேயே நான் தேங்காய் ஒரு மூடி போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். தேங்காய் வறுக்க காரணம் உங்களுக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அதே பேனில் எடுத்து வச்சுட்ட பின்ன ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அதோட ஒரு கப் வெல்லம் அண்ட் 4 ஸ்பூன் சர்க்கரை. அதுக்கு ஒரு கொஞ்சமான தண்ணி, அதாவது ஒரு கப்பில் நான் அது அரை கப்பு தண்ணி தான் ஊற்றின்னு இருக்கேன். இப்போ இந்த 15 நிமிஷம் ஆயிடுத்து பாருங்கள், நல்லா வெந்துடுத்து மாவு. தொட முடியாது, சுடுறது பொல பொலன்னு. அப்புறம் உதுத்தி விட்டுக்கணும். இப்போ பாகு வெல்லத்தை நான் கசண்டு போக இது ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் எடுத்து அந்த வாணலிலேயே ஊற்றி நல்லா டங்கு பதம் சொல்லுவா இல்லையா, அதாவது 1 ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங் எல்லாம் போயிட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஊற்றினா நல்லா திரண்டு வரணும் பாகு. திரண்டு தட்டில் அப்படி போட்டு இல்லைன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். ஸோ இந்த பதம் ரொம்ப ஒரு சரியான பதம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே தேங்காய் முந்திரியெல்லாம் வறுத்து வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இது ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துண்டு இப்போது இந்த டங்கு பதம் பாகு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நல்லா கிளறி விடணும். கட்டி தட்டியிருந்தால் ஒன்றும் பாதகம் இல்லை. நேரம் ஆக ஆக அரிசி மாவு வறுத்த அரிசியாக இருந்தாலும் உறிஞ்சிட்டு உதிர்ந்துக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பாருங்கள், இன்றைக்கி அம்பாளுக்கு அதுதான் நைவேத்தியம். புளிகாய்ச்சல், புளி சாதம், அம்பாளுக்கு புட்டு, தயிர் சாதம் நல்ல மணக்க நைவேத்தியம் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.